ஓரையின் சிறப்பம்சங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு கிரகம் ஆட்சி செய்கிறது. இந்த ஓரை நிலையில் நவ கிரகங்களில் ராகு கேதுக்கு பங்கு கிடையாது. மற்ற 7 கிரகத்துக்கு தான் முக்கிய பங்கு உண்டு. எந்த கிழமையில் அந்த நாள் இருக்கோ, எந்த கிழமையில் அந்த நாள் இருக்கோ, அந்த கிழமையுடைய நாளில் முதல் ஓரை அந்த கிழமையுடைய ஓரையாக இருக்கும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஞாயிறு என்பது சூரியன் ஆதிக்கம். அந்த சூரியன் ஆதிக்கம் கொண்ட நாளில் காலையில் 6 to 7 சூரிய ஓரையாக இருக்கும். அடுத்து அதுக்கு 6வது நாள், ஞாயிற்றுக்கிழமைக்கு 6வது நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதனால் சுக்கிரன் ஓரை. அதுக்கு அடுத்த 6வது நாள் புதன்கிழமை, புதன் ஓரை வரும். அதுக்கு அடுத்த 6வது நாள் சந்திர ஓரை, திங்கக்கிழமை சந்திர ஓரை வரும். அதுக்கப்புறம் 6வது நாள் சனி ஓரை. அது பார்த்திங்கன்னா அடுத்து சனி ஓரை வரும். அதுக்கு அடுத்து குரு ஓரை வரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை வரும். இதே மாதிரி சுழற்சியில் வந்துட்டுருக்குங்க. பொதுவாக ஒவ்வொரு நாள்லேயும் ஞாயிற்றுக்கிழமைனா முதல் ஓரை சூரிய ஓரை, திங்கக்கிழமைனா முதல் ஓரை சந்திர ஓரை, செவ்வாய்க்கிழமைனா முதல் ஓரை செவ்வாய் ஓரை, அதாவது 6 to 7 சூரிய உதயத்திலிருந்து. அடுத்து புதன்கிழமைனா காலையில் 6 to 7 புதன் ஓரை. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமைனா முதல் 6 to 7 குரு ஓரை. அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை. சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனி ஓரை. இது இந்தியா சார்ந்த பகுதிக்கு தான். எப்படிங்க, இந்தியாவில் சூரியன் காலையில் 6 மணிக்கு உதிக்கும். அதை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது முதல் ஓரை சூரிய ஓரை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரும். இதுவே மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு சூரியன் உதயிக்கும். 7 மணிக்கு சூரியன் உதைக்கும் போது 7 மணிக்கு தான் அந்த முதல் சூரிய உதயத்திலேருந்து முதல் ஒரு மணி நேரம் தான் அந்த ஓரையாக இருக்கும், அந்த சூரிய கிழமையுடைய ஓரையாக இருக்கும். இப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு, ஒரு நல்ல காரியத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்கிறதுல நம்ம சுப ஓரையில் ஒரு முயற்சிகள் மேற்கொண்டால் நல்லாயிருக்கும். அதுவே குறிப்பாக பார்த்திங்கன்னா குரு, புதன், சுக்கிரன் ஆகிய ஓரைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக திருமணம் சார்ந்த ஒரு காரியங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு பெண் பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பணம் கொடுக்கல் வாங்குறதா இருந்தாலும் சரி, அடுத்து ஒரு பதவி ஏற்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறதா இருந்தாலும் ஒரு சுப ஓரையில் மேற்கொண்டால் நல்லது. சனி ஓரையில் பொதுவாக எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. செவ்வாய் ஓரையில் ஏதாவது மேற்கொண்டிங்கன்னா அது சண்டை சச்சரவை உண்டாக்கும். சுப ஓரையில் ஒரு காரியங்கள் மேற்கொள்கிறது வெற்றியை தரும்.